புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை கொல்லும். Smoking causes cancer. Smoking kills. மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. Consumption of alcohol is injurious to health.
பைத்தியக்கார பையல மெண்டல் மெண்டல் எந்திரா வெளியில போடா. இந்த கோயிலுக்கு படிச்சத எடுத்து தின்னுட்டு எந்திரச்சு வெளியில போடா போல. பைத்தியக்கார பையல மெண்டல் மெண்டல் வெளியில போடா. இப்படியே ஓடி போயிரு. ஐயா, நான் வீடு வரை போய் என் பேரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். சரி போயிட்டு வாங்க. ஐயா கல்லு சூடாக இருக்குது, தோசை வேணுமா ஊத்தாப்பம் வேணுமா? ஏண்டா இருக்கிறத கட்டி கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டு கல் சூடாக இருக்குது, தோசை தரேன் ஊத்தாப்ப தரேன் கேட்டுட்டு இருக்க. போய் இருக்கிறத கட்டி கொடு போ. ஐயா, என் பேரனுக்கு பத்தாது, கூட 2 சேர்த்து வைங்க ஐயா. ஏய் சாம்பார் மட்டும் ஊற்றி விட்றா. ஐயா உங்களுக்கு டெய்லி சம்பளம்லாம் கிடையாது, வாரானா 1000 ரூபா, சனிக்கிழமை சாயந்தரம்னா வாங்கிக்கிங்க. சரிங்க ஐயா. சரி போயிட்டு வாங்க. தம்பி, தம்பி ராவணா, நீ கதவை திறந்து போட்டேனே, எங்க போனான்னு தெரியலையே. தம்பி, தம்பி பேரு தம்பி, தம்பி ராமனா, தம்பி யாராவது பாத்தீங்களா? என் பேரனை யாராவது பாத்தீங்களா? தம்பி, தம்பி பேரு ஆமா, என் பேரனை பாத்தீங்களா? தம்பி கதவை திறந்து போட்டேனே, எங்க போயிட்டான்னு தெரியலையே. தம்பி பசியோடு இருப்பானே. தம்பி ராவணா, தம்பி அம்மா, என் பேரனை பாத்தீங்களா? அங்க பாக்கலையே, கதவை திறந்து போட்டு எங்க போனீங்க? அவன் போயிட்டானே. எங்க போயிட்டானே தெரியல. நான் பாக்கலையே. நான் என்ன செய்வேன்? தம்பி, தம்பி ராவணா. ஏண்டா திங்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஆட்டு குட்டி வச்சிருக்க நீ தின்னுட்டு இருக்க. எங்கடா இருந்து வரீங்களா ராஸ்கல்? பொரியாளியாடா, குண்டி பழுத்து போயிடும் போடா. ஐயா, என் பேரனுடைய போட்டோ போன வாரம் எடுத்தோம், அதில் ஒரு பிரிண்ட் போட்டு கொடுங்க ஐயா.
ஆ சரி சரி கொடுத்துர்லாம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. இந்த ஜேசிபி டிரைவர் யாருப்பா? வண்டிகிட்டே இருப்பார் பாருங்க. இங்கிட்டு இருக்காரா? அங்கிட்ட தான் நிற்பார் பாருங்க. நீ தான் ஓனரா? வண்டி எங்கேயும் போதா இன்னைக்கு? வண்டி எங்கிட்டும் போகல. சரி, எனக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குது. சாலையில் வந்து மாநாடு நடந்துச்சுல, சாப்பாடு வந்து நிறைய கொட்டி கிடக்கு. அதை வந்து மண்ணை பறித்து கொட்டணும். சரியா? உனக்கு எவ்வளோ வேணாலும் வாடகை வாங்கிக்கோ. மணிக்கிழங்கில் ஓட்டுவியோ இல்லை நாள் கிழங்கில் ஓட்டுவியோ, எனக்கு அம்புட்டு சாப்பாடை நோண்டி கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? ஏன்னா எவ்வளோ சாப்பாடு இருக்குன்றீங்க, ஆளுங்களை விட்டு தட்டிக்கலாம்ண்ணே. இதுக்கு எதுக்குண்ணே ஜேசிபி? எப்பா அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, டன் கணக்கில் கிடக்குது. ஆளை விட்டுலாம் தள்ள முடியாது. யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல? அடேங்கப்பா, அதேப்பா கேட்குறேன். அவன் தக்காளி சேர் செய்ய சொன்னா பிரியாணி செய்கிறான், பிரியாணி செய்ய சொன்னா தயிர் சாதம் செய்கிறான். இது பூரா நல்லாவும் இல்லை. அதை பூரா என்ன பண்ணிட்டான், கிண்டி வச்சு டன் கணக்கில் கிடக்கு. பாத்திரத்தை பாத்திர வாடகைக்காரனுக்கு என்ன பண்ணிட்டானா, அப்படியே கொட்டி விட்டு போயிட்டான். இதை கொண்டு யார்கிட்ட கொடுக்கறது? நான் சொல்கிறத நீ பண்ணு. சரியா? அண்ணே, உங்களுக்கு எவ்வளோண்ணே கமிஷனு இதில்? யோ, அரசியலில் எல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு வாடகை எவ்வளவா நான் போட்டு தரேன். சரியா? சரிண்ணே, ஜிபே மட்டும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஓகே. ஐயா, என் பேரனை பார்த்தியல ஐயா, பழையபடி எங்கேயோ வாராசு. போயிட்டான். ஆமாம் ஐயா. காலையிலேருந்து பார்க்கல நான். நல்லா தேடி பாரு, இங்கிட்டு தான் தெரிவேன். அடிக்கடி தொலைச்சி போடுற நீ அவனை. என்ன பாரு, இங்கிட்டு தான் தெரியுவேன். எங்கே போயிட போகிறான் அவன்? நீ வயசான காலத்தில் இவ்வளோ சிரமப்படுற. இன்னொரு விஷயம், அவனை வந்து மனநல காப்பாற்றல சேர்த்துரு. அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. முடியும். அவன் தானே எனக்கு ஆதரவுன்னு இருக்கான். அவனை விட்டுட்டு நான் எப்படியா இருக்க முடியும்? நான் போனதுக்கு பிறகு எது வேணாலும் நடக்கட்டையா. அதை நீங்களே கொண்டு சேருங்க ஐயா. நான் உயிரோடு இருக்கிற போது அது நடக்காது ஐயா. பார்த்து. சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேடி பாரு, இங்கே தான் இருப்பான்.
ஹலோ ஐயா, நான் ராசு பேசுகிறேன். என் பேரன் தொலைஞ்சு போயிட்டான் ஐயா. அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தோடனே வேலைக்கு வர்றேன் ஐயா. நிச்சயமாக வந்துடுவேன். ஐயா நீங்கள் முதல்ல வேலைக்கு வருவீங்களா மாட்டீங்களா? இல்லை, அவசியம் வேலைக்கு வந்துடுவேன் ஐயா. அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அவன் கிடைச்சோன்னு அங்கே வேலைக்கு வந்துடுவேன் ஐயா. கொஞ்சம் பொறுமையாக. நீங்கள் வந்து வேலைக்கு வர்ற மாதிரியே தெரியல. நீங்கள் ஏதோ அடிக்கடி வர்றீங்க போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு சோறு கொண்டு போகிறேன், அது கொண்டு போகிறேன், இட்லி கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அடிக்கடி உங்கள் பேரனை தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு இருக்கீங்க. இதே பொழப்பா தெரியுதாங்க? ஹோட்டல் நடத்துகிறோமா வேறு என்ன நடத்திட்டு இருக்காங்க? ஐயா ஐயா கோச்சிக்காதீங்க. ஒரு மனநோயாளியா. அவன் எப்படி போயிட்டான்னு தெரியல ஐயா. நிச்சயமாக அவனை நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஐயா. நாளைக்கு அவசியம் வேலைக்கு வந்துடுறேன் ஐயா. பெரிய மனுஷன் வேலைக்கு வச்சது தப்பா போச்சு. நாளைக்கு ஒழுங்கா வந்து சேருங்க. ஆ தம்பி யாரா நீ வந்துருக்க? எங்க நீ பேசுறா நல்லா கிளியரா போயிட்டு வண்டியில மாப்பிள்ள நியூ இயர்ல இருந்து சரக்கு விட்டா மாப்பிள்ள. நேத்துப்பா ஆடிச்சேன். அது கொக்கோ கோலா மாப்பிள்ள. ஆமாடா டேய், சரக்கு விட்டடா. இன்னைக்கு அடிக்கிறதே உனக்காக தான் மச்சான். நீ சொன்னன்றதுக்காக தான். பண்ணுவோம் மச்சான், நீங்க சிறப்பா பண்ணுவோம். என்ஜாய் பண்றா மச்சி. அவ்வளவுதான். பேரனை காணோம் ஐயா. இந்த பையன் தான் ஐயா. பாத்தீங்களா? இந்த பையனை மனநிலை சரியில்லாதவன் ஐயா. பார்க்கலாங்க ஐயா. பார்த்தா சொல்றீங்க. என் பேரனை காணாமா. இந்த பையனை பார்த்துருக்கீங்களா? சாம்பல் கலர் சட்டை போட்ட பையன். கோபிகா, இட்லியை கொண்டு தொட்டில ஊத்திட்டு வா. ஏன் பையன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? தாளிச்செல்லாம் செஞ்சு தருவீங்கல்ல, அது மாதிரி செஞ்சு தாங்க. காலையில ஊத்தின இட்லிமா, உனக்கு தோசை ஊத்தி தரேன் நான். என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்ட? தம்பிகிட்ட கொடுத்தேன், அவன் கொட்டிட்டான் பை.
வழியிலாமா? ஆனா கட்டிங்கே வழி இல்லாம இருக்கேன். நீ போட்டரை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன போ. என்ன பண்றேன்னு தெரியலையே. பாண்டிச்சேரி போலாமா? ஏன் மச்சான்? பாண்டிச்சேரிலாம் போயிருக்கியா? போனது இல்லையே. இங்கெல்லாம் 200 ஒரு கோட்ரு. அங்க அப்படி இல்லை, 4 கோட்ரு. 4 கோட்ரு அடிக்கலாம். 50 ரூபா ஒரு கோட்ரு. 4 கோட்ரு அடித்தாலும் கிருன்னு ஏறும், வாடகையே வராது. ஏன்டா இங்க கேக்குறிய? ஐயோ, ஒரு கொட்டாயை விட முடியல, ஒரு ஏப்பம் விட முடியல, ஒரு பல்ல குத்த முடியல. எதுனாலும் வாட வருது. பக்கத்துல வந்த தூரத்துல போல கண்டுபிடிச்சிடறாங்க. நம்மள மானம் போகுது. கொஞ்சமாச்சும் நம்ம கண்ட்ரோலா இருக்கலாம்னு ஈஸியா கண்டுபிடிச்ச போடுறாங்க. ரொம்ப அவமானமா இருக்குடா. அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம வாட்டை அடிக்கிறது தான் சரக்கு. இப்போ நல்ல பிராண்டு. இங்கே விட அங்கே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு என்ன கோட்டரா கேட்குறோம், ஒரு கட்டிங் தான் கேட்குறோம். அதை கூட அந்த கடவுள் கருணை காட்ட மாட்டாரா? கட்டிங்கு கருணை காட்டுறது கடவுள் ஒரு கடவுளா? தம்பி, என் பேரனை காணாம பாத்தியல ஐயா? போட்டா இருக்கா? இருக்குயா, இருக்குயா, போட்டா இருக்குயா. இந்த பையன் தான் ஐயா. ஒரு 100 ரூபா கொடுங்கய்யா, உங்கள் பேரனை கூப்பிட்டு வந்துடுறோம். நேற்று தான் உங்கள் பேரன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவன் பேச மாட்டானே. இல்லையா, நாங்க பேசிட்டு இருந்தோம். அவரை வச்சுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா, 100 ரூபா கொடுங்க, பாத்துக்கலாம். இல்லைங்க ஐயா, 100க்கு 200 தர்றேன். என் பேரனை காட்டுங்க ஐயா. பேரந்தானே நேத்தான் பார்த்தோம். ஐயா கூட்டு போனோமா? ஆமா ஐயா, என் பேரனை கூட்டிட்டு போனீங்க. ஐயா, ஐயா, என் பேரனை காட்டுங்க ஐயா. ஐயா தம்பி, ஐயா காட்டுங்க ஐயா, என் பேரனை காட்டுங்க ஐயா. பேரனாவது பூரணாவது நாங்களே சரக்கு காசுல வந்து வாங்கினா நீ என்ன போய வேற வேலை இல்ல. ஐயா காட்டுங்க ஐயா, என் பேரன். எவ்வளவு வேணாலும் ஏமாறுறேன். என் பேரனை மட்டும் கண்ணுல காட்டு கடவுளே. என் பேரனை மட்டும் கண்ணுல காட்டு கடவுளே, கடவுளே, கடவுளே. பிரதிஷா, இதை கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு வா. சரிம்மா. ஏம்மா, கெட்டு போகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது தந்துருக்கலாம்ல. அது கெட்டுனா போனா என்ன, தெருவில் போகிற நாய் தின்னுக்கும். அப்போ மனுஷங்க சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கெட்டு போனத மனுஷங்க யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட்றாங்களே. ஐயா, என் பேரன் ஒருத்தன் எனக்கு வந்தானா, சாம்பல் கலர் சட்டை போட்டிருப்பான் ஐயா, வாய் பேசாத பிள்ளை ஐயா. சரி. அவன் எங்க போனான்னு தெரியல, மனநிலை சரியில்லாதவன் ஐயா. பாத்தீங்களா? இங்க வந்தேன். இல்லையா, 1000 பேர் வருவாங்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா? யார் யார் வரன்னு நமக்கு என்ன தெரியுங்கய்யா? சரி, சரி, நான் வேணா இந்த பக்கம் பாருங்க.
டீ சொல்லு மச்சான். டீயா? ஆமாண்டா. தான் வாங்கிட்டு வரேன். டே அவன் கூட என்னடா பண்ணிருக்க? வாங்கி கொடுத்த டீயை குடிக்க விட்றா. காசு போட்டு காசு எடுக்கல, டீ வாங்கி கொடுக்கவும் டீயை சாப்பிட்றான். அவனுக்கு தேவை பணம் இல்லை மச்சான், பசி. நீ என்னடானா அவனை போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற. நான் மச்சான் டேய், இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு அதெல்லாம் பண்ணணும் மச்சான். அப்போ தான் வந்து லைக்கு கிடைக்கும். லைக்கு சரியான லைக் பைத்தியாண்டா நீ. தாயே பராசக்தி, என் பேரை எங்கே இருக்கான்னு தெரியணும். உன்னை உணவு இல்லாமல் தவிப்பான், அவனுக்கு உணவு கிடைக்கணும். என் பேரை எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து கிடைக்கணும் தாயே. நான் இந்த ஒரு முறை எனக்கு காட்டி கொடுங்க. நிச்சயமா உங்களிடம் நின்மே அவனை தவறவே விட மாட்டேன். எனக்கு நல்லொருள் செய்யுங்க தாயே. என் பேரன் எங்கே இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற மாதிரி செய்யுங்க. அவன் பசியால் எப்படி இருக்கிறானோ, அவன் எங்கே இருந்தாலும் அவனுக்கு தேவையான உணவு கிடைக்கணும். நானும் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறேன் தாயே. இந்த ஒரு முறை என் பேரனை எங்கே இருந்தாலும் எனக்கு காட்டி கொடுங்க தாயே பராசக்தி. என்ன சார் டியூட்டி முடிஞ்சா? ஆமாங்க, இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். ஓவர் டயர்டு. சொல்லுங்கள் சார் 2 நாளாக ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க சார். அவன் திட்டு போயலா பரதேசி போயலா தெரியல. ஒரு பார்வை பாருங்கள் சார், என்னென்னு விசாரிங்க சார். இந்த இவனா? எதுக்கும் பாக்கெட்டை பாருங்கள் சார், கத்தி கத்தி வச்சுருக்க போகிறான். ஏய் யாரா நீ? பாக்கெட்டை செக் பண்ண தெரிஞ்சிருண்டா. அதை கத்திக்கிது வச்சிருக்கியா? சரி சரி. பாக்கெட்டில் வேறு எதாவது வச்சுருப்பான்னு பார்த்தா கரும்பு அழுவுன வாழைப்பழம் பிஸ்கட்னு எதாவது வச்சுருக்கான். இவனை ஏன் சந்தேகப்பட்டீங்க? அவன் திருட்டு பயலும் இல்லை, பரதேசி பயலும் இல்லை. அவன் ஒரு கிறுக்கு பய.
பேரன் வந்தான்னா சாப்பாடு கொடுங்க ஐயா. அவன் சாம்ப கலர் சட்டை போட்டிருப்பான் ஐயா. அவன் பசியா இருப்பான் ஐயா. மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஐயா. அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. ஹாப்பி பர்த்டேடா. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேவா? எனக்கு இல்ல அண்ணா, எனக்கு இல்ல நாளைக்கு பர்த்டே. டேய், ஆதார் கார்டுல பார்த்தாச்சு. நான் எனக்கு இல்ல நீ Facebookல பார்த்தாச்சு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ உனக்கு தான பிறந்த நாள். எனக்கு பர்த்டேவே இல்ல. அடிக்காதடா, பிறந்த நாள் தானே உனக்கு. என்னண்ணே என்னாச்சு? உனக்கு பிறந்த நாள் தானே. வானன்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்ல வெட்டிட்டு இருக்கீங்க? பிறந்த நாள் நம்ம செலிப்ரேஷன். எனக்கு பிறந்த நாளா? அப்ப யாருக்கு பிறந்த நாள்? உனக்கு பிறந்த நாளா? எனக்கு இல்லண்ணே. அப்ப உனக்கு பிறந்த நாளா? தெரியாம நீ பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு இது பண்ணிட்டு நீ யாருக்கு பிறந்த நாள்? உனக்கு தான் பிறந்த நாள். ஐயா, தம்பி, ஐயா, 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 அந்த 200 மீட்டர் குடிக்கிறவங்க பேரன். ஐயா, குடிக்காத ஐயா, தம்பி, தம்பி, ஐயா, 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 ஐயா. என் பேரனை பத்தியல ஐயா. என் பேரனை இப்படித்தான் ஐயா.
என்ன சாப்பிடலாம்? பிரியாணி. பிரியாணி சாப்பிடுவோமா? ஏமா இந்த சோறை வேஸ்ட் பண்ணுற? பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சொன்னா கேளு பாப்பா, அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது பாப்பா. தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நான் கூட சாப்பிடுவேம்மா. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா நினைப்பாங்கம்மா. ஐயா, என் பேரனை காணோம், பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கேன்னா என்னன்னு தெரியல, இருங்க பார்க்குறேன். ஐயா, என் பேரை மேலே கொட்டிட்டீங்கள ஐயா. தெரியலைன்னா போட்டோவை கையில் கொடுத்துருக்கலாம்ல ஐயா. போட்டோவில் என்ன பட்டுச்சு ஐயா? ஐயப்பா, ஆஸ்பத்திரிக்கு போன நானும் அப்பாவும் டாக்டருக்கு காசு கொடுத்துட்டோம். அந்த மெடிக்கடைக்கு காசு கொடுக்கல. சீட்டை வாங்கிட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வாயா. காதுல வாங்குறியா என்னடா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற. தம்பி, மக வீட்டு பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறா, தீனி ஒண்ணு ஓடல, ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. நான் சொல்ல சொல்ல உன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறேன். இல்லை அப்புறம் மாமா வரேன்னு சொல்லி பொக்குன்னு போயிரு, ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றியா என்னடா? சொல்ல சொல்ல பேசாம போய்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்டிருக்கேன், போறேன் விடு. யாருப்பா? இருக்கானே, என்னது இதெல்லாம் இருக்குன்னாங்க. என்ன இருக்குன்னா? நடக்கணும். அதெல்லாம் இல்லப்பா இங்க. சும்மா சொன்னேன். யார் சொன்னது? வேற ஏரியாவா? உள்ளூர்காரன் தானே, தெரியலையா? ஐயோ, அதெல்லாம் இங்க வைக்கிறது இல்லப்பா. அதெல்லாம் வைக்கிறது இல்ல. சும்மா குடுனே. யாருன்னு சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னா? ஆள் தெரியலையானே, லோக்கல் ஆளு தானே. என்னன்னு? எந்த ஊரு? உள்ளதானே, லோக்கல் தானே. அப்படியா? ஆமா. யாரு சொல்லிவிட்டா? தெரியாதானே, வந்துட்டு தானே போயிட்டு தானே இருக்கோம். இல்லண்ணே, அப்படியெல்லாம் இங்க வைக்கிறது இல்லண்ணே. அதான் இருக்கிறேன். ஏன்னா சும்மா நம்மள்ட்ட ஓட்டிட்டு வானே. நான் பாத்துட்டு தானே வந்தேன். தெரியாதானே? உனக்கு தெரியாத ஆள் இருக்குமாண்ணே? இருக்கும்ண்ணே, எல்லாத்துக்கும் அது மாதிரி கேட்ட கூடாதுன்னா நீங்க. என்னண்ணே, ஒரு கோட்டருக்கு எவ்வளவு தூரம் நடக்க விடுவ? என்னையா நீ கேட்டவனே உனக்கு அப்ப தூக்கி வாது கொடுத்துருவாங்களா உடனே? போனேன். எங்கே நின்னியா? எதுக்கு பின்னாடியா வர? எடுத்து தர மாட்டாங்களா? எத்தனை தம்பி? ஒண்ணுதானே. ஒண்ணுதானே? போதுண்ணே, ஒரு ஆள் தானே இருக்கேன். என்னண்ணே எல்லாம் மண்ணா இருக்கு? என்ன பாலிசா போட்டு கொடுக்க முடியும்? என்னையா அது? மண்ணுக்குள்ள வச்சு அவன் ஒழிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ரைடு வருது, அது வருது, பெரிய பிரச்சனையா கிடக்குது. நீ வர இது விற்கிறதே உனக்கு பெரிய கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோண்ணே? 200 ரூபா. கடையிலே 160 தானே. 250 ரூபா கூட போனா. 250 ரூபா கூட. பெட்ரோல் இங்க இருந்து போனீங்கன்னா 10 கிலோமீட்டர், இந்த சைடு போனீங்கன்னா 10 கிலோமீட்டர், இங்கிட்டு போனீங்கன்னா தோரங்குச்சி போகணும், இந்த சைடு போனீங்கன்னாக்க பாலக்குறிச்சி போகணும். ஆதம் பண்ண எவ்வளோன்னு சொல்லுங்க. 200 ரூபா கொடுத்தா கூட, இல்லைன்னா போயிட்டே இரு தம்பி. சரி தானே. ஏண்ணே, கப்பு தண்ணி எதுவும் கிடைக்குமாண்ணே?
ஓ எல்லாமே இங்கே உனக்கு விட்டுவாங்களா? எல்லாமே போய் பெட்டிக்கடை இருக்குது, போய் அங்கே வாங்கிக்க போயா. எவ்வளோ பாச்சு? 67 ஆச்சா? அம்மாச்சி, மாமா வரும்போது முறுக்கு கடலை மிட்டாய் வாங்கிட்டு சொல்றியா? அம்மாச்சி, மாமா எப்போ அம்மாச்சி வருவாரு? வாங்க ராஜையா. ஆமா ஐயா. வாங்க, என்ன அப்படி முகம் செத்து மாதிரி வந்திருக்கிறீங்க? ஐயா என் பேரனை 2 நாளா காணோம் ஐயா. ஐயோ, எங்கே போனான்னு தெரியல, தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. பாத்திருக்கீங்களா? கால் போன போக்குல போவானே பையன். ஆமா ஐயா. ஒரு மாதிரியா போயிருவானே. ஆளை பாக்கலையே, பார்த்துட்டானா கண்டுபிடிச்சிடுறேன். சரி ஐயா. பார்த்தனா கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா. சரி, அவனை வந்தான்னா இங்கே தங்க வச்சிருக்கேன். சரி. ஏதாவது பழைய சோறு இருந்தா கூட போட்டு வைங்க ஐயா. ஏன் அப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்க, நம்ம உள்ளேயாச்சு. ஆளை கண்டுபிடிச்சுன்னா சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். சரி சரி சரி. ஐயோ, ஏன்ப்பா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? கீழே போடுப்பா. ஏன்ப்பா பசிக்குதா? நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், வாப்பா. என்ன இருக்குப்பா? இருக்குங்க. இந்த பையனுக்கு பசிக்குது போல, சாப்பிடல, சாப்பிட வச்சுட்டு வரேன். சரி, உட்கார சொல்லுங்க. உட்காருப்பா. ஐயோ தம்பி, காசு எடுத்துட்டு வரல போல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா வர்றதுக்குள்ளே சாப்பிட வச்சிருங்கண்ணே. தம்பி, இங்கே ஒரு பையன் சாப்பிட உட்காந்தானே, எங்கப்பா அந்த பையன்? ஏமா அவன் எவ்வளோ நேரமாக இருப்பான்? எப்பயோ போயிட்டாமா.
என்னப்பா பசியோட வந்தானேப்பா. என்னம்மா கிறுக்கனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனே இருந்தா அவன் யாருனே தெரியல, அவனா எந்திரிச்சு போயிட்டான். ஓனர் என்னைய சத்தம் போடுவாருமா? எடுத்து வர சொன்னேன், அதுக்குள்ளே ஏப்பா அப்படி பண்ணிட்டீங்க? ஒன்றும் இல்லைனே, இங்கே யாரோ ஒரு கிறுக்கனை உட்கார வச்சுருந்தாங்க, காசல்லேன்னு சொன்னாங்க. அதனால் அந்த பயலை நான் ஒன்றுமே பண்ணலானே, அவனா எந்திரிச்சு ஓடி போயிட்டானே. பசியோட வந்தவனை சாப்பிட வைக்க மாட்டியா? காசு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, பொறுமையா கொடுத்துக்க போறான். நீ பாட்டுக்கு இங்க நிப்பாட்டி வச்சுட்டு இருந்திருக்க. ஏன்டா உனக்கு அறிவில்லை கொஞ்சமாச்சும்? உனக்கு பசி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கீல, கொஞ்சமாச்சும் அடுத்தவன் பசியை புரிஞ்சுக்க. என்ன நீலாம் போ, வந்தவங்கள சாப்பிட வையா முதல்ல. தேதி கூட கிளிக்காம இருக்கானுங்க, காலையிலே வந்துடுறானுங்க. சரிண்ணா, அவன் எங்கே இருப்பான்னு தெரில, பசியோடு இருந்தா நான் போய் தேடி கூட்டி சரிம்மா, வரேன். கூட்டு வாங்க, சாப்பிட வச்சிடலாம். அண்ணே சாரிண்ணே. பரவாயில்ல விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே அவனை எப்போ உள்ளே விடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நாம உள்ளே விடலான்னு சொன்னோன்னு வச்சுக்கோயே, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு போயிடுவான். நம்ம கடைக்கு தான் கெட்ட பேர். பரவாயில்ல, கோச்சுக்காத. அப்படி தான் திட்ட செய்வேன். அவருக்கு என்னன்னு கேட்டு பாரு. சரி, அவரை போய் பாரு. அந்த தான் கிறுக்கின்னு பார்த்தா ஓனர் அதை விட கிறுக்கனாரு. மாதிரி ஒரு காவல் நிலையம் என்னையா? என் பேரனை காண ஐயா, அவனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஐயா, அதுக்காக வந்தேன் ஐயா. பேரனா? பேரன் வயசு எத்தனையா? அவனுக்கு 28 வயசு ஆகுது ஐயா. 28 வயசுங்கிறீங்க? இந்த காலத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். போங்க போங்க. அவன் ஒரு வகையான மனநோயாளி ஐயா, அதனால ஐயா உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்த ஐயா. பேரனா? பேர்? அவன் பேர் ராவணன் ஐயா. பார்க்குறதுக்கு கிறுக்கு பையன் மாட்டான் இருக்கான், ராவணன்னு பேர் வச்சுட்டு. ராவணன் எவ்வளோ பெரிய அரசன், எவ்வளோ ஆண்டவர் அந்த ஆள். அவர் பேரை இவனுக்கு போய் வச்சுக்கிட்டு. ஸ்டேஷனில் யாரும் இல்லை, அம்புட்டு போலீஸ்காரன் ஃபுல்லாமே கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, கடையில் போய் 2 பண்டல் பேப்பர் வாங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன ஐயா? கடையில் போய் சொல்லுங்கள், A4 சீட்டு பண்டல் 2 கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம், ரெடி பண்ணி வைக்கிறேன், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்க, போயிட்டு வா. ஆளை பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரியா இருக்கான், ராவணன் பேர் வச்சுக்கிட்டு. தெரியல ஐயா, தெரியல ஐயா, எங்கே போனான்னு தெரியல ஐயா. 2 பேப்பர் கட்டுத்தாங்க ஐயா. எதுக்கியா பேப்பர் கட்டு? பேரனை காணா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சரிங்கய்யா. அவங்க பேப்பர் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. சரிங்கய்யா. எவ்வளோ ஐயா? 500 வாங்கய்யா. இது என்னய்யா கிழிஞ்சிருக்கு? போய் அங்கே போய் ரிட்டர்ன் நம்மளோட ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஐயா, ஐயா, நீங்க சொன்ன இடத்துல பேப்பர் வச்சுட்டேன் ஐயா, வாங்கிக்கோங்க. வச்சுட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சாச்சு. சரி. இன்ஸ்பெக்டரு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. சரிங்க ஐயா. அதனால என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க. பார்த்து சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் லேட் ஆகும், வந்துடுவார். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சாப்பா? இல்லைப்பா, இப்போ தான் ஆடு மாடெல்லாம் தண்ணி விட்டு கட்டி வந்தேன்.
என்ன கொண்டு வந்தா, என்ன சாப்பாடு கொண்டு வந்தா இங்கிட்டு வா. சரிப்பா. வாப்பா, எங்கேருந்து வர? என்ன இவ்வளோ கிறக்கமாக இருக்க? சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? உன்னைய பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். என் ஆயுசுக்கு உன்னை இந்த மாதிரி யாரையுமே பார்த்ததில்லப்பா. வாப்பா, உனக்கு நான் இலையை எடுத்துகிட்டு வரேன்ப்பா. வா, உனக்கு இலையை எடுத்துகிட்டு வரேன். வா. என்னப்பா உனக்கு கொண்டு வந்து சுத்த வேறு என்ன சாப்பிட்ருக்கான் பார்த்துட்டு பேசாமல் இருக்க? சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சா? பசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிடட்டும், அவன் சாப்பிட்றதானே நம்மளுக்கு ஒரு புண்ணியம். அப்போ நீ சாப்பிட வச்சு அவனை அழகு பார்க்குற? அழகுக்கு சொல்லலடா, சாப்பிட வைக்கிறதாண்டா புண்ணியம். அவனை சாப்பிட வச்சு பார்க்குறதே தனி சோப்பா. எந்த காலத்தில் இருக்கிறியப்போ? இந்த காலத்துலேயும் பாவம் புண்ணியம் பார்த்துட்ருக்குற. அவனே கிறுக்கு பைய. எச்சிச்சோரை சாப்பிட்டான், அதான் கொஞ்சம் வருத்தம். இவன் என்னடான்னா இவனை போய் விரட்ட சொல்கிறேன். ராசு என்ன
என் பேரனை காணா ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அவங்கள்ட்ட. காசு எலெக்ஷன் டைமு மாநாட்டுக்கு எல்லா ஊழியமும் செய்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கான ஊழியத்தை வந்துடுறேன். இந்த மற்ற விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காது. 1008 வேலை இருக்குது, கட்சி பணியெல்லாம் அதுன்னு வேலை இருக்குது. நீ பாட்டில் வந்து கூப்பிட்டு இருக்கு. நான் வரேன், வேலை இருக்குது, வரேன். அண்ணே பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். 10 ரூபா காசு இருந்தால் கொடுங்கண்ணே, ஊருக்கு போயிடுவேன். அண்ணே பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். 10 ரூபா காசு இருந்தால் கொடுங்கண்ணே. பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். 10 ரூபா காசு இருந்தால் கொடுங்கண்ணே. யோ 10 ரூபா காசு இருந்தால் குடியா. என்னையா திருன்னு முழிக்கிற? ஒரு 5 ரூபாயாவது காசு குடியா. எந்த கோவலைக்காக வந்திருக்கீங்க? ஐயா நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் ஐயா. பொருள் அது ஆடா மாடா மனுஷனா கோழியா குஞ்சா மரமா செடி கொடியா என்னன்னு கேட்க வந்திருக்க? ஆமா. சொல்றேன். ஐயா நீ தேடி வந்தது ஒரு உசிராச்சையா? ஆமா ஐயா. உசிரா? ஆமா ஐயா. சரி இருக்கட்டும். ஐயா நீ தொலைச்சு தேடி வந்தது ஒரு ஆண் வாரிசு ஐயா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. ஐயா தொலைஞ்சு போய் 5 நாள் ஆச்சா? ஆமா ஐயா. வீட்டுல சோறு தண்ணி இல்ல, நிம்மதி இல்ல, பிள்ளைய காணோன்னு தண்ணி தண்ணி இல்லாம அலையிறியா? ஆமா ஐயா. இப்ப கண்டுபிடிச்ச கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற. கண்டுபிடிச்சு குடியோன்னு திக்கட்டவனுக்கு தெய்வனே துணைன்னு தெய்வத்தை தேடி வந்திருக்கிற. ஆமா ஐயா. ஆமா ஐயா. கண்டுபிடிச்சு தர்றேன். ஐயா நீ தேடி வந்த பொருள் இங்க இருந்து ஒரு 1.5 மைலுக்குள்ளதான் இருக்கு. சரியா? கேக்குதா? கேக்குதியா.
இந்த கனியை கொண்டு போ. இந்த கனியை கேடி வச்சுட்டு சுத்து. உன் கூடயே வந்து உனக்கு நான் நின்று உன் பொருளை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ரொம்ப நன்றியா. சரி. எப்பா 100 ரூபா கிடைச்சிருச்சு. இன்னும் 60 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. கட்டிங்க ஊத்திட்டு வந்தா தான் வேலை ஆகும். ஐயா இது என் பேரன் ஐயா, மனநோயாளியா. இவனை பாத்தீங்களா ஐயா? இங்க வந்தானா ஐயா? இங்கிட்டு இல்ல பாருங்க. இல்ல. அண்ணே வாணி என்ன சாப்பிட்றீங்க? வாப்பா வாப்பா வாப்பா. சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி. 2 இட்லி மட்டும் கொண்டு வா போதும். டேய் நில்றா, என்ன மனிதாபிமானமா? முதல் போட்டது நான்டா, மூடிட்டு போடா. மயிறு இறக்க போகிற முகரக்கட்டில் பாரு, நல்லா வந்துடுறாங்க. பூரியை கட்டி லுங்கிகளை போட்டு வர்றான். டேய் இங்கே வாடா. நீ 300 ரூபாய்க்கு வேலை பார்க்க சொன்னா 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்க. அதனால நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணி விட்டுறேன். ஆமாம் வீட்டில் இரு, நான் ஃபோன் பண்ணோன்னே நீ வா.
அம்மா என்னங்கய்யா சாப்பிடுங்க ஐயா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடே பிடிக்கலைம்மா. அதெல்லாம் உங்க பேர் காணாமம்மா. உங்க பேரன் கிடைச்சிருவா பிள்ளைங்கய்யா, நீங்க சாப்பிடுங்கய்யா. பரவாயில்லம்மா. இல்லையா கிடைச்சிருவாப்புல, நீங்க தெம்பு இல்லைன்னா எப்படியா அலைஞ்சு தேடுவீங்க? சாப்பிடுங்க, உங்க பேரன் கிடைச்சிருவாப்புல, சாப்பிடுங்கய்யா. தம்பி ராவணா, எங்கடா இருக்க? நீ பசியில என்னடா பண்ற தம்பி? ராவணா தம்பி, அவன் சம்பாதிக்கிற காசு கொண்டு ரம்மியில் விட்டு 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறான். உன்னை கடங்காரனாக்கணும் படுறாங்கிறான். ஒரே சவால் விடுறான். இதுக்கா பிள்ளைய பற்றி வளர்த்தது கேட்டா லூசுங்கிறாங்க. வாங்கின கடங்காரன் பூரா என்னை வந்து வேட்டுறாங்க. சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு முடியல. நான் போய் வீட்டுக்கு போகாம அங்கே போவோம் இங்கே போகாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறான். சோறு போடுறதுக்கு யோசனை பண்றாங்க. என்ன செய்யறது? வாங்கின கடங்காரன் பூரா வந்து நம்மளை விரட்டுறான். இதெல்லாம் என்ன பண்றது? சோறு போடுறதுக்கு யோசனை பண்றான். 10 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வீட்டை கட்டி வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு சோறு எவ்வளோ போடும்? எவ்வளோ சோறு சாப்பிட்ருவேன்? ஒரு சோறு போடுறதுக்கு யோசனை பண்ணுறான். அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், வளர்த்துருப்போம் ஆளாக்குறதுக்கு. சம்பாதிக்கிற காசு பூரா சின்னவன் கொண்டு போய் ரம்மியில் விட்டுட்டு 10 ரூபா காசு கூட இல்லைங்கிறேன். வெறும் 10 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது? கடனை எப்படி கட்டுறது? காசு கொடுத்தேன் விட்டுருவானா? வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கேயே அப்படித்தான் பைத்தியக்காரன் மாதிரி நினைக்கிறாங்க. வேலை செய்கிறதே பெரிய பாடாக இருக்குது. யாருப்பா அவரு தனியா பேசிட்டு இருக்காரு? அவரு 2 பசங்களும் சரியா பார்த்துக்கலாம்னு இப்படி இருக்காரு. பாவம். ஏதாவது கேட்டோம்னா ஏன் அதனால சாப்பாடு கூட போலன்னு புலம்பிட்டு இருக்காரு. அவர் காசு கொடுக்க மாட்டேங்க. நீங்களும் என்ன அந்த மாதிரி விட்டுருவீங்களா? அப்பெல்லாம் விட மாட்டேப்பா, நல்லா பார்த்தீங்கப்பா. கொடுக்குறாங்க காசை. ஒன்றும் முடியல. அவங்களே விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்து விளையாண்டு நாசமாக. நீ தாத்தாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நானும் உன்னை நல்லா பார்த்தீங்கப்பா. சரி சாமி. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே அதில் போய் விளையாண்டு வீணாக போகிறாங்க. 2 பிள்ளையை பெற்று வளர்த்தது குத்தமா? ஒரு வேளை சோறு தான் கேட்க போகிறேன். அதுக்கே வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? பழைய சோறு போட்டால் கூட போதும். வாழ்க்கையில் 2 பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்த்து ஆளாக்குனா போதும்னு நினச்சேன். அதுக்கு எப்படி ஆகணும்? நான் இப்படி புலம்புறத பார்த்துட்டு மற்றவங்கள்ட்ட போய் கிரிக்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மற்றவங்கள்ட்ட போய் சொன்னால் எப்படி நான் வேலை பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும்? ஒருத்தன்னு வேலை தர மாட்டேங்கிறேன். எனக்கு என் புலம்பல் யாருக்கு கேட்குதோ கேட்கலையோ, ஆண்டவனுக்காவது கேட்கட்டும். ஏய் யார வடாத்து தின்னுட்டு இருக்கறாங்க? ஓடியாக்கா ஓடியாக்கா அடிக்காதே. ஐயா இருக்கல்ல இது பொழப்பா போச்சு. இனிமே இந்த வந்த சொங்க அறுத்து விடுவோம். அறுத்து நீ உன்னை கண்ணிலே பார்க்கக்கூடாது. ஓடி போயிரு, ஓடி.
10 மாசம் சுமக்கவில்லை, பாலு ஊட்ட மறந்ததில்லை. காங்காத தேசம் காணணும்னா பரிதவிக்க விட்டு போன, போகும்போது நினப்பு இல்லையே. இந்த பாவி மக நினப்பு இல்லையே. கள்ளிமேடுகாடு எல்லாம் முள்ளு தைக்க சுமந்த என்ன, பாரம் தாங்காமலா புதுகுழிக்குள் நழுவ விட்ட. காலமெல்லாம் ஓனப்பு நெஞ்சமெல்லாம் அரிச்செடுக்கும், காணாத ஓஞ்சிரிப்பு சொப்பனமும் கேட்டு நிற்கும். போகும்போது நினப்பு இல்லை, இந்த பாவி மக நினப்பு இல்லையே. உம்மோகந்தா பார்க்கணுமுனா எங்க ஓடி வரணுன்னு சொல்லு, ஓமடியில் சாயணுமுனா எந்த திசை வரணுன்னு சொல்லு. பட்டகடன் தீக்கவும் இல்லை, திரும்ப நீ கேட்கவும் இல்லை. நீ உழைச்சு நானும் உன்ன, நான் உழைக்க நீயும் உன்னல. போகும்போது நினப்பு இல்லை, இந்த பாவி மக நினப்பு இல்லையே. இரக்கமுள்ள இறைவா, இவன் முந்தன் பிள்ளையா, குழந்தையாவே இருக்கணும்னு வரம் கொடுத்தாயா. பருவம் மாறாம பசின்னு அழகாம, பார்த்ததெல்லாம் கேட்காம ஆசைன்னா என்ன அறியாம, உன்னுடனே தினம் பேசி சிரிச்சு திரியுறா. இரக்கமுள்ள இறைவா, இறைவா இறைவா. அன்னாடம் ஒன்னோனா ஊட்டி விடதான் உங்குறான், பசி எடுத்தா விட்ட விட்டு உணவு கேங்கி ஓடுறான். உன்னை தேடி வந்து தொழுதாலும் கோடி சிரமம் கொடுப்பவன் நீ, தேட தெரியா இவனை காக்க யாரு இருக்கிறா. இரக்கமுள்ள இறைவா, இறைவா இறைவா. பார்த்தாலே ஒதுங்கி போகிற உலகில் இவனும் வாழுறான், உன்னை என்ன தவிர வேறு யாரு கூட பழகுறான். இவனது மொழிய புரிஞ்சு பேசுறது யாரு, அதுல நிழலுக்கும் உண்மைக்கும் தான் வேறுபாடு ஏது. எனக்கு பின்ன இவனை காக்க யாரு இருக்கிறா. இரக்கமுள்ள இறைவா, இறைவா இறைவா. மனசுபடி சமஸ்வாய் கன்னிகுடி சேர்ந்த ராஜிகத்தை குடும்பத்திற்கு ஒரு 201 வருகிறார்கள். சமஸ்வாய் கன்னிகுடி சேர்ந்த என் நல்லதம்பி குடும்பத்திற்கு ஒரு 101 நமச்சிவாய். சுடபட்சமே வேதச்சமே நித்வாஞ்சமே வேதச்சம் ஆகிய விஞ்ஞான கல்பதா காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அந்தாண்டு வருகை நின்று கொண்டிருக்கின்ற பக்தர்கள் 15 பேர் சிவாலயத்தில்
22ஆம் ஆண்டு நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் சாப்பாடு ரசம் புளிக்குழம்பு நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஐயா. யாருமே ஸ்டேஷன்ல வந்துருக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு ஐயா கருதலா வளர்ந்தே இருந்தாங்க ஐயா. போய் பேப்பர் பண்டல் வாங்கிட்டு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன் ஐயா. இவன் தான் ஐயா அந்த பையன். ஐயா என் பேர் என்ன காண ஐயா. எங்கேருந்து வரீங்க? யார் பாருந்தா குகன் நேத்து? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். கூப்பிட்றேன். ராமநாதன், ராமநாதன் சார். ஜாப்பா என்னமோ பேப்பர் பண்டில் என்னமோ சொல்கிறாரு. என்ன வா உள்ள வா, உள்ள வா. என்னையா பேப்பர் பண்டில் என்னமோ கம்ப்ளைண்ட் என்னமோ கொடுத்தங்கிறாரு. என்ன கம்ப்ளைண்ட்டு? கதவை சாத்தியா? சாத்தியா கதவை? நீ ஏற்று வாங்குறது ஊருக்கே தெரியுமா? என்ன அந்த பெரிய ஒரு பேப்பர் பண்டில் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஓ வேலையை அவட்டையும் காமிச்சிட்டீங்களா? அசிங்கப்படுத்துறியாயா? அதான் சம்பளம் தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல. இல்லை எதுவும் சைடு வீடு எதுவும் வச்சுருக்கீங்களா? சம்பளம் எதுவும் பத்தலையா? அதுக்கு வேறு ஏதாவது பண்ணுங்கய்யா. அதை விட்டுட்டு 100க்கு 200 கஷ்டப்படுறவங்கள்ட்ட போயிட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. பிச்சைக்காரத்தனமாக தெரில உங்களுக்குலாம். இன்னும் விட்டா போனால் கோட்ரு பிரியாணிலாம் வேண்ட சொல்லுங்க போல். அதெல்லாம் இருக்கப்பட்டவன்ட்ட வாங்கிக்கிங்க. இல்லாதவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அவனுக்கு 100 ரூபா கையில் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். அதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மரியாதை, போலீஸுக்கு மரியாதை. இது போல் சில்லறத்தனமான வேலை பண்ணி என் காதில் நான் கேள்விப்பட்டேன். அதோடு அவ்வளோதான், சஸ்பெண்டு தான். பார்த்துக்க போயா. ஐயா வாங்க உட்காருங்க. பெரிய மனுஷனா ரொம்ப அலைய விட்டாங்க போல். இதெல்லாம் விசாரித்தேன். ஆமாங்க ஐயா. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் ஐயா. என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இந்த உங்கள் பையன் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் ஐயா. வருதானா? ஆமாம் ஐயா. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. ஆமாம் ஐயா, மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் ஐயா. சரிங்கய்யா. வயசு என்ன ஆகுது? வயசு 28ங்க ஐயா. 28. பேர்? பேர் ராவணன். ராவணன். இது அடிக்கடி தொலைஞ்சு போவாரா?
அடிக்கடி காணாமல் போயிடுவான். இப்போ போய் 4 நாள் ஆச்சு ஐயா. 4 நாள் ஆகுதா? இதுக்கு முன்னாடி காணா போனப்பெல்லாம் உடனே வந்துடுவான். வந்துருவாப்ல. ஒரு நாள் 2 நாளில் கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீங்க போய் கூட்டாருங்களா இல்லை அவரா ஒருத்தருவாரா? நானாக போவேன், இல்லைன்னா அவனே வந்துடுவான் ஐயா. வந்துருவானா? இந்த தடவை தான் ஐயா ஒரே அடியாக காணா 4 நாளாக. 4 நாளாக தேடிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஐயா. வேற யார்கிட்டயும் சொல்லியிருக்கீங்களா? சொந்த பந்தங்கள்ட்டலாம் கேட்டிருக்கீங்களா? எல்லார்ட்டையும் விசாரித்தேன் ஐயா. அவன் ரொம்ப பசி தாங்க மாட்டான் ஐயா. அதான் ஐயா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சரி 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 சரி, பசியின் கொடுமை. நான் வேலைக்கு போகிற நேரத்தில் கதவை திறந்து போட்டு போயிட்டேன் ஐயா. என்னங்க இப்படி ஒரு பையனை வச்சுருக்கீங்க, பாதுகாப்பாக யாராவது ஒருத்தரை வைக்க வேணாமா? யாரும் இல்லை ஐயா. எங்களை காப்பாற்றவே கஷ்டமாக இருக்கும் ஐயா. இப்படியா அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியும்? புகன் நீங்கள் வாங்க. நேர்மையான போலீஸை சினிமாவில் மட்டும் தான் பார்க்க முடியும் போல. இந்தா பிடிங்க. கம்ப்ளைண்ட்டை உடனே ரெடி பண்ணி கொண்டாங்க. சரிங்க சார். போங்க. ஐயா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த ஃப்ளாஸ்கில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வர்றேன் ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைங்கய்யா, வேண்டாம் ஐயா. எனக்கு அதெல்லாம் இல்லை, இருங்க. இந்தாங்க, நீங்கள் டீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி. சரிங்க ஐயா. போயிட்டு வாங்க. Oh,
தண்ணி எடுக்க போனேன். தண்ணி எடுக்க போய் வந்து பார்க்குறேன். இப்படி காப்பாத்திடலாம் அண்ணா. அண்ணா வாசு வாசு அண்ணா காப்பாத்திடலாம். நான் காப்பாத்திடலாம். ஏய் வேணடா இல்லடா. ஏய் வேணடா. ஏய் வாடா வந்துடா. வேணடா. காப்பாத்திடலாம். ஏய் கேசா இல்ல வாடா வந்துடுறா. எவ்வளோ பிரச்சனை காப்பாத்திடலாம். ஏய் வாடா இங்கே வாடா சொல்றேன்டா. ஏய் பஸ்ஸில் வேணடா. வேணடா. ஏய் உயிர்லடா உயிர்ல வந்து தேவையில்லாம நம்ம போலீஸ் கேஸ் வந்துடுறா. நான் காப்பாத்திடலாம். ஏய் வாடா. உகன் நம்ம யூனிட்ல ஏதோ டெத் நடந்த மாதிரி இருக்கே, என்னையா? ஐயா இது என்னையா இவ்வளோ சூடா இருக்கு? கை சுடலையா உங்களுக்கு? இந்த ஐயாவோட பேர் என்ன சார்? என் பேரன் தான் ஐயா. அவன் தான் ஐயா என் பேரு. என் தங்கம் போயிட்டான் ஐயா. என் பேரன் ஐயா. தம்பி ராவணா, தம்பி பையனே, தம்பி ராவணா, என்னடா ஆச்சு உனக்கு? பசியால துடிச்சு இறந்து போறீங்களா? என் தங்கமே, என் தங்கமே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏடா தம்பி, தம்பி, தம்பி ராவணா, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? பசியால துடிச்சு இறந்து போனியாடா? தம்பி ராவணா, ஐயோ 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 ஐயோ. அம்மா நான் கோட்டையில கொண்டு போய் கங்குடுற பார்த்திருந்தா அன்னைக்கு கோட்டை கிடைச்சிருக்கும், ஒரு குறிச்ச வேலை வாங்கியிருக்கோம். அன்னைக்கு நான் தம்பே ஒரு வரந்தேன், தம்பே ஒரு வரந்தேன். என்ன பெத்த அம்மா நான் தங்க மகாந்திருந்த அம்மா நான் குறைய நம்பி இல்லோ, குறைய நம்பி இல்லோ. என்ன பெத்த அம்மா நான் குதிச்சேன் அந்த முத்துரங்க அம்மானைக்கு தண்ணி எலும்புச்சே, தண்ணி எலும்புச்சே. என்ன பெத்த அம்மா நான் மத்தரத்து நீர்வாழம்மா நான் தானத்திலேயே உக்காமே, தானத்திலேயே உக்காமே. என்ன பெத்த அம்மா நான் தங்க ஒரியானே, தனி காட்டு பச்சியானே. அம்மா நான் கோலத்து எலும்பு சம்மா, கோலத்து எலும்பு சம்மா. என்ன பெத்த அம்மா நான் கொத்தரத்து நீர்வாழம்மா அம்மா நான் கோலத்திலேயே உக்காமே, கோலத்திலேயே உக்காமே. அம்மா நான் கோயில ஒரியானே, கோவரத்து பச்சியானே. அம்மானைக்கு தங்க தருவ சட்டி, தங்க தருவ சட்டி. நான் பெத்த மக கொண்டு வரும் தனி சம்பாவ கரிசியா. என் தங்க மகாடுது வந்தா, தங்க மகாடுது வந்தா. என்ன பெத்த அம்மா தரையும் கிடுகிடுங்கும், தனி பாலம் உதையிடும். அம்மா நான் பொண்ணு தருவ சட்டி, பொண்ணு தருவ சட்டி. என்ன பெத்த அம்மா நான் பெத்த மக கொண்டு வரும் புது சம்பாவ கரிசியோ. என் பொண்ணு மகாடுது வந்தா, பொண்ணு மகாடுது வந்தா. அம்மானைக்கு பூமி இடுங்கு, புது பாலம் உதையிடும். ஆயானைக்கு தங்க அரைக்க புடி, தங்க அரைக்க புடி. எனக்கு வச்ச தருமருமே தங்கப்படிய. என் தருமரு கண்மாரையே, தருமர கண்மாரையே.
என்ன பெத்த அம்மா நான் தங்க நீரங்குலஞ்சேன் தள முடியந்திக்கணஞ்சே ஐயானைக்கு பொண்ணு அரைக்கா பிடி பொண்ணு அரைக்கா பிடி எனக்கு வச்ச புண்ணியரும் தங்கப்படிய ஐயானைக்கு மடங்கா மயத்துக்கு மடங்கா மயத்துக்கு மயி கலரு பொட்டுக்கு மயில சிகப்புக்கு எனக்கு வச்ச மன்ன வருதலிக்கு நான் மாத்த முல்ல இன்னும் இருந்தேன்